சாந்தி 7/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, உங்களுக்கு என்ன கிடைத்தது, அதனால் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன கிடைத்தது, அதனால் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, மனிதர்கள் அனைவரும் எங்கு இருக்கிறார்கள்? மூன்றாவது கேள்வி, உயிருடன் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிருடன் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது கேள்வி, ட்ரஸ்டியின் அடையாளம் என்ன? ட்ரஸ்டியின் அடையாளம் என்ன? அஞ்சாவது கேள்வி, யார் இரக்க மனம் உள்ளவர்கள்? யார் இரக்க மனம் உள்ளவர்கள்? fill in the blanks. முதலாவது, தூய்மை ஆகாமல் டேஷ். தூய்மை ஆகாமல் டேஷ். இரண்டாவது, பாபா உங்களுக்கு டேஷ் 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 கதியை புரிய வைக்கிறார். பாபா உங்களுக்கு டேஷ் 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 கதியை புரிய வைக்கிறார். மூன்றாவது, இப்போது நீங்கள் டேஷ் கமா டேஷ் டேஷ் ஆகியிருக்கிறீர்கள். 3 டேஷ். இப்போது நீங்கள் டேஷ் கமா டேஷ் கமா டேஷ் ஆகியிருக்கிறீர்கள். நான்காவது, ஞானத்தில் மிகவும் டேஷ் கமா டேஷ் கமா டேஷ் உள்ளவராகி 3 டேஷ் இதுலேயும் ஞானத்தில் மிகவும் டேஷ் கமா டேஷ் டேஷ் உள்ளவராகி டேஷ் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். டேஷ் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அஞ்சாவது, சதா டேஷ் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். சதா டேஷ் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, உங்களுக்கு என்ன கிடைத்தது, அதனால் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் கிடைத்துள்ளது, அதனால் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் கிடைத்துள்ளது, அதனால் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, மனிதர்கள் அனைவரும் எங்கு இருக்கிறார்கள்? மனிதர்கள் அனைவரும் மிகுந்த கார் இருளில் இருக்கிறார்கள்.
மூன்றாவது கேள்வி, உயிருடன் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிருடன் இருக்கும் வரை ஞான அமிர்தத்தை பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் ஈஸியான கேள்வி. நாலாவது கேள்வி, ட்ரஸ்டியின் அடையாளம் என்ன? சொல்லாதங்க சொல்லுங்க. ட்ரஸ்டியின் அடையாளம் என்ன? துக்கம் மற்றும் அசாந்தியின் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. இப்ப பிரதர் சைடு சொல்லுங்க. அஞ்சாவது கேள்வி, யார் இரக்க மனம் உள்ளவர்கள்? யார் இரக்க மனம் உள்ளவர்கள்? யார் பாபா பதில் சொல்றார், யார் பலமற்றவர்களுக்கு தைரியத்தின் பலம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் இரக்க மனம் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தூய்மை ஆகாமல் டேஷ். தூய்மை ஆகாமல் தாரணை ஆகாது. இரண்டாவது, பாபா உங்களுக்கு டேஷ் 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 புரிய வைக்கிறார். பாபா உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் கதியை புரிய வைக்கிறார். மூன்றாவது, இப்போது நீங்கள் டேஷ் 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 ஆகியிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் திருக்காலதர்ஷி, திரிநேத்ரி, ஸ்வேதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகியிருக்கிறீர்கள். நான்காவது, ஞானத்தில் மிகவும் டேஷ் 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 உள்ளவராகி டேஷ் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஞானத்தில் மிகவும் முகமலர்ச்சி, கம்பீரம், விஷால புத்தி உள்ளவராகி சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சதா டேஷ் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். சதா ஞானத்தின் மழைத்தூறலில் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். சதா ஞானத்தின் மழைத்தூறலில் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பீங்களா அது போல? அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.